ஹலோ கைஸ், வெல்கம் பேக் இன் அனதர் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பைத்தானில் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பைத்தானில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பைத்தானில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ். இந்த சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் அரோ மார்க் மென்ஷன் பண்ணிடுவேன். அந்த லைனில் வர மாதிரி ஒரே லைனில் இருக்கும். அது ஹேஷ்டேக்கில் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஓகேவா? இந்த மாதிரி லைன்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராமை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மல்டி லைன் கமெண்ட்ஸ். இந்த மாதிரி மல்டி லைன் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸை யூசருக்கு நம்ம ஷோ பண்ணலாம். இந்த மாதிரி அதாவது நம்ம கோட் எடுத்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு நம்ம காமிச்சிக்கலாம். இந்த லைனில் இந்த இது பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இந்த மாதிரி கமெண்ட்ஸ் மூலியமாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 3 ஹேஷ்டேக்ஸ் போட்டு நம்ம நிறைய லைன்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக பார்த்தோம் அப்படின்னா அனதர் ஒன்று இருக்குது. இது எப்படி அப்படின்னா 3 கோலன்ஸ், அதாவது 3 கோட்ஸ் கொடுத்து இதுக்குள்ளே நம்ம பேராகிராஃப் மாதிரி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ டைப் பண்ணி வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா அதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மல்டிலைன் கமெண்ட்ஸ் தான். பட் இதுக்கு முன்னாடி பார்த்ததோட இது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஓகே கைஸ், இப்போ வரைக்கும் பார்த்தது எல்லாத்தையும் நம்ம ஒரு கோடாக கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், இப்போ நம்ம சிங்கிள் லைன் கமெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சிங்கிள் லைன் கமெண்ட் அப்படின்னா 1 லைனில் நம்ம கொடுக்குறது அப்படின்னா சிங்கிள் லைன் கமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரே லைனில் நம்மளோட கமெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறது பார்த்திங்கன்னா சிங்கிள் லைன் கமெண்ட். ஓகேவா? இப்போ பாருங்கள், இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்கோம். இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஓகேவா? ஓகே, ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் கொடுத்துருக்கீங்க. பட் புது யூசருக்கு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் எதுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தெரியல. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை நீங்கள் எதுக்கு பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஒரு கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லலாம். ஓகேவா? இது வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஓகேவா, இது என்ன பண்ணுது அப்படின்னா எக்ஸிக்யூட்ஸ். ஓகே, எக்ஸிக்யூட்ஸ் இந்த ஒரு இதுக்குள்ள நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஹலோ வேர்ல்டு. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஹலோ வேர்ல்டுங்கிற கமெண்ட்டை பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம ஒரு சிங்கிள் லைனில் இவ்வளோ நீட்டாக கொடுத்துருக்கோம். இதை பாருங்கள், இதுக்குள்ளே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டு வெளியே நீட்டாக நம்ம இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி தான் ஒரு கமெண்ட்ஸ் மூலியமாக நீங்கள் ஒரு யூசருக்கு, அதாவது உங்கள் கோடை நீங்கள் ரீயூஸ் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதே மாதிரி மல்டிலைன் கமெண்ட் அப்படிங்கிறத நம்ம எப்படி பண்ணுறது? ஸோ இதுக்கு அடுத்து மல்டிலைன் கமெண்ட், மல்டிலைன் கமெண்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஹேஷாக அடுத்தடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இப்போ ஏ அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? ஏக்குள்ள நான் வந்து ஒரு 10ன்னு வச்சுக்கிறேன், அதாவது வேரியபிள் நேம். இதில் நான் ஒரு 10 வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பின்னு வச்சுக்கிறேன், இதுக்கு ஒரு 20 வச்சுக்கிறேன். ஓகேவா? அடுத்து சி வச்சுக்கிறேன். சியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 வச்சுக்கிறேன். இந்த மாதிரி 3 வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ கிரியேட் பண்ண 3 வேரியபிளையும் நம்ம என்ன பண்ணோம்னா இதுக்கு ஒரு மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் கமெண்ட். ஸோ எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைனில் ஹேஷ் போட்டு, ஸோ இது வந்து த நம்பர். ஓகேவா? த வேல்யூ 10. ஓகேவா? த வேல்யூ 10 இஸ் அசைன். ஓகேவா? அசைன் அப்படின்னா நம்ம வந்து அதுக்குள்ளே வச்சுருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அசைன் டு த வேரியபிள் ஏ. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு இதுக்கும் நம்ம சிம்பிளாக மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். அடுத்த லைனில் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நான் பேஸ்ட் பண்ணிடுவேன். ஓகேவா? இப்போ பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வேல்யூஸ் மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறோம். 20, 30 பண்ணிட்டு இங்கே லாஸ்ட்டாக ஏபிசி அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம கொடுத்தாச்சு. இப்போ எல்லாத்துக்கும் வேல்யூ கொடுத்தாச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸோட ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? இதே மாதிரி மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸில் இன்னொன்று இருக்குது. ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட அவுட்புட்ஸை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? அந்த அவுட்புட்ஸை கூட நம்ம எப்படி நீட்டாக பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். ஏ ப்ளஸ், ஓகேவா? இந்த மாதிரி 3 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 3 நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் இது அவுட்புட் என்ன வருதுன்னு பாருங்கள். இந்த கமெண்ட்ஸை தவிர மிச்சம் எல்லாமே வரும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இதில் ஹலோ வேர்ல்டு வந்திருக்கு. ஏன் அப்படின்னா இங்கே உள்ள ஹலோ வேர்ல்டு. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த கமெண்ட்ஸில் உள்ள வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்மளுக்கு ஒரு அவுட்புட் கொடுத்து. ஓகேவா? இந்த மாதிரி கமெண்ட்ஸை மட்டும் விட்டுட்டு உள்ள ப்ரோக்ராமை மட்டும், அதாவது கோடை மட்டும் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ணோம். இங்கே வந்து நம்ம இன்னொரு கமெண்ட் எழுதிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றுக்குமே நீங்கள் தனித்தனியாக யோசிச்சு பாருங்கள்.
நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் கோடில். ஓகேவா? இட் எக்ஸிக்யூட்ஸ் த அடிஷன் வேல்யூ ஆஃப் த 3 வேரியபிள்ஸ் அப்படின்னு நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். இந்த மாதிரி மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இதுக்கப்புறம் இன்னொரு மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் கமெண்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நீங்கள் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் உங்களோட சிங்கிள் கோட்ஸை ஒரு 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒன்று வரும். இதுக்கு நடுவில் என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்குள்ளே இதை தூக்கி அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா கூட இது வந்து ஒரு கமெண்ட்டாக தான் இருக்கும். ஓகேவா? இதை பாருங்கள், இதை காப்பி பண்ணுறேன், இதுக்குள்ளே பேஸ்ட் பண்ண அப்படின்னா இது வந்து ஒரு கமெண்ட்டாக இருக்கும். இது எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேவா? நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹலோ வேர்ல்டு 60 மட்டும்தான் நம்மளுக்கு வந்துருக்கு, மற்ற எதுவும் நம்மளுக்கு வரல. ஸோ ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் லைன்ஸ் ஆஃப் கமெண்ட்டை இந்த மாதிரி சிங்கிள் கோட்ஸ்குள்ளே நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம், டபுள் கோட்ஸ்குள்ளே நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி. ஓகேவா? இவ்வளோ தான் கைஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட். எதுக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ். ஓகேவா? இதுக்கப்புறம் வர வீடியோவில் இதே மாதிரி ரொம்பவே அட்வான்ஸாக ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கலாம். இதுக்கப்புறம் நம்ம எத்திக்கல் ஹேக்கிங்குள்ளே போவோம். அது நம்ம சேனலில் நடக்குமா, இல்லாட்டி நம்ம ஆப்பில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோமா அப்படிங்கிறத நான் ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் கன்ஃபார்மாக நம்ம சேனலில் இதுக்கப்புறம் ஒரு ஆப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் வரப்போகுது. ஸோ நீங்கள் எல்லாத்துலேயும் மறக்காமல் என்ரோல் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் எனக்கு தெரியும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.